ஆக்சுவலி இப்போ இந்த ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து உண்மையிலே நீட்டாக நடந்ததுங்க. வழக்கம் போல சில எப்பயும் 2022 வந்து திரு ரவிவர்மா அண்ணன் அந்த நிர்வாகத்தால் சில பிரச்சனைகள் நடந்தது. ஓகேவா, அவங்களால நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த நிர்வாகம் போயிட்டு இப்போ சிவன் சீனிவாசன் அண்ணன் நிர்வாகம் வந்திருக்கு. ஓகேவா, 22 ரவிவர்மா சார் இருக்கும் போது இதே பைலா வச்சு அவர் தப்பு பண்ணதை கேள்வி கேட்டங்கிற ஒரே காரணத்துக்காக பிரேம் அண்ட் கற்பகன்றவங்கள இதே பைலாவை காட்டி தான் வெளியில் அமிச்சாங்க. அப்போ அந்த யாருக்கிட்டுமே அந்த ஒப்புதலை அவங்க கேட்கல. இன்னைக்கு வந்து இந்த ஜெனரல் பாடிங்கில் வந்து அவரை திருப்பி சேர்த்துக்கணும்னு கேட்குறாங்க இல்லையா, அதை வந்து அவங்க கேட்கல. ஆனால் அவங்க 2 பேரும் தப்பு பண்ணாதவங்க. ஸோ இந்த நிர்வாகம் திருப்பி உள்ளே வந்ததுக்கப்புறம் பைலா பிரகாரம் அவர் தப்பு பண்ணதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்குது. ஸோ அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கிட்டாங்க. யாரை? திரு ரவிவர்மா அண்ணனை. அவர் கூட கீ போஸ்ட்டில் வந்து இவங்களா ஒரு ஜெயிச்சவங்க, இங்கே மெம்பராக ஓட்டு போட்டவங்களால விட்டுட்டு இவங்களா ஒரு நிர்வாகத்தை வச்சு பயங்கர அராஜகம் பண்ணாங்க. அதில் மோகன் சார், திரு ரவிசங்கர்னு 2 பேரையும் கீ போஸ்ட்டில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ரவிவர்மா சார் தவறு பண்ணதுனால அவர் அடிப்படை உறுப்பினர் தூக்கிட்டு இவங்க வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்காமல் மெம்பர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் மெம்பராக இருந்துட்டு போங்க. தப்பு பண்ணவங்க மெம்பராக இருந்துட்டு போக வேண்டியது தானே. திருப்பி நான் எலெக்ஷனில் நிற்கணும்னு ஏற்கனவே நின்று யூனியனை நாசமாக்குனது போதாதா? அது கோர்ட் நிரூபிச்சு தான் வந்து ஒரு ஜட்ஜை கொண்டு வந்து வச்சுதான் எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகேவா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து ஜெனரல் பாடிங்ல பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்போ கற்பகத்தை தூக்குறதுக்கு எந்த ஜெனரல் பாடிங் மீட்டிங்ல நீங்க பர்மிஷன் கேட்டீங்க? இதே கற்பகத்தையும் பிரேமையும் நீங்க தூக்குறீங்கிறத வந்து ஜெனரல் பாடிங்ல ப்ரூஃப் பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பர்மிஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே பயிலா தானே. அப்ப இவங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த நிர்வாகத்தால அவங்களுக்கு ஓட்டு போடுற அந்த 200 பேரால தான் பிரயோஜனம் ஒழிய வேற யாராலையுமே கிடையாது. இது நீங்க 2022 நிறைய வீடியோஸ் வந்திருக்கும், சேனல் இன்டர்வியூ இருக்கும், அதை பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க ஏன் கத்துறாங்கன்னா அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பர்மிஷன் நீங்க ஏன் கற்பகத்துக்கு கொடுக்கல? அதே பயிலா தானே. 30 வருஷம் ஆர்டிஸ்ட், அதுவும் தப்பு பண்ண நிர்வாகம் அவங்க. ஓகேவா, நியாயமா கேள்வி கேட்டதுக்காக அவளை அழ வச்சாங்க. ஸோ இதுதான் விஷயம். மற்றபடி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்காங்க. ஓகே, முன்னாள் தலைவர் என்ன காரணம்? இல்லை, அது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்பல. அது பொதுக்குழுவில் சொல்லியாச்சு எல்லாமே. திரும்பி அதை நான் பற்றி பேச விரும்பல. அவரை நீக்கினதுக்காக இல்லை, அது வந்து செயலாளர் வந்து பேசுவார். அதாவது ஏற்கனவே அதுதான் அதுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு என்ன என்னன்னா, அதுக்கு என்ன சொன்னா 2000 அதை போன ஆண்டு பொதுக்குழுவிலே இது எடுக்கப்பட்ட தீர்மானம். திருப்பி அதை கொண்டு வராங்க. அதனால சார், பொதுக்குழுவில் எல்லா உறுப்பினர்களுடைய அவங்களுடைய குரலும் கேட்கப்படணும். ஆமாம், கேட்குது. அது போன பொதுக்குழு. கொண்டு வரதுக்கு முயற்சி இல்லை. அவர் என்ன விஷயத்த சொல்ல வந்தாருன்னா அதை சொல்ல இவங்களே விடலை. இவங்க கூட வந்தவங்களே விடல. என்னத்துக்கு சொல்ல வந்தாரோ அதை பேச விட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கணும். அது சொல்றதுக்கு முன்னாடி அவங்க பாட்டு கத்துறாங்க. ஒன்றும் முடிவல்ல. அதெல்லாம் இந்த சென்ற ஆண்டே பண்ணியாச்சு. எல்லா ரீசன் இருக்கு. இவ்வளோ பேர் எங்க இருக்கிறாங்க? ஒரு 10 பேர் தானே இருக்காங்க. இவ்வளோ பேர் எங்க இருக்கிறாங்க? வந்தது 250 பேர், 300 பேர், 500 பேர் வந்திருக்காங்க. ஓகே, நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.